அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவையொட்டி சேலம் தொங்கும் பூங்கா அருகில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள், மாநகர மாவட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தீண்டாமையை வேறறுத்து சமநிலையை பரவச் செய்த சமத்துவ போராளி, கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று போதித்தவர் என புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழஞ்சலி. அவர் வகுத்து தந்த அரசியல் சாசனத்தின்படி சமத்துவம், சகோதரத்துவம், சமநீதி கொண்ட சமூகத்தை அமைத்திட இந்நாளில் உறுதி ஏற்போம் எனவும் எக்ஸ்தல பதிவு. அம்பேத்கர் பிறந்த நாளில் தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெறும் சமத்துவ நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அம்பேத்கர் பேரன் பிரகாஷ் அம்பேத்கரை சென்னை விமான நிலையத்தில் ஒரு பூங்குத்து கூட கொடுத்து வரவேற்க ஆள் அனுப்பாமல் அவமரியாதை. ஆதி திராவிட மக்களின் வாக்கு வங்கிக்காக மட்டுமே விடியா திமுக அரசு அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தி வருவதாக மதுரையில் ஸ்டாலினின் பேரனை வரவேற்க அமைச்சர்களும் அதிகாரிகளும் படையோடு சென்றதை சுட்டிக்காட்டி மக்கள் விமர்சனம். கடந்த 2023 அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவிற்கு அவரது பேரன் பிரகாஷ் அம்பேத்கரை தனி விமானத்தில் அழைத்து வந்து மரியாதை செய்த சந்திரசேகர் ராவ். விழா என அம்பேத்கர் பேரனை அழைத்து மரியாதைக்காக கூட வரவேற்க ஒருவரும் செல்லாமல் அவருடன் போட்டோ மட்டும் எடுத்து விளம்பரப்படுத்திக் கொள்ள நினைக்கும் திமுகவின் உண்மை முகம் தோலுரிப்பு. தேனியில் அரசு சார்பில் நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பன்னி மாணவிகளை குப்பைகளை அகற்ற வைத்து கொடூரம். மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வு திமுக அரசின் போலி சமூக நீதியை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் மற்றும் திருச்செங்கோட்டில் மக்களின் தாகத்தை தணிக்கும் பொருட்டு அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். சென்னையில் பெண் காவலரின் பாலியல் புகாரால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமாருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பெண் காவலர் புகாரை வாபஸ் பெற்று சமாதானமாக போக முடிவு செய்ததால் சஸ்பெண்ட் நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டதாக காவல்துறை அறிவித்துள்ள நிலையில் இதுதான் திராவிட மாடல் காவல்துறையின் லட்சணமா என்றும் மக்கள் ஆதங்கம். மயிலாடுதுறை அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமியை நள்ளிரவில் மர்மநபர் வீடு புகுந்து தூக்கிச் சென்று பாலியல் தொந்தரவு அளித்த கொடூரம். பிஞ்சு குழந்தைகள் தங்கள் தாயுடன் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாத அளவிற்கு அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத அவலம். சென்னை திருவான்மியூர் பகுதியில் வேலை முடிந்து வீட்டிற்கு தேவையான காய்கறி வாங்க நடந்து சென்ற ஐடி பெண் ஊழியரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பாலியல் தொல்லை. பெண்களை வெளியே நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் நடமாட முடியாத நிலையை உருவாக்குவதுதான் விடியா அரசின் கொள்கையா என்று மக்கள் கேள்வி. சென்னை புளியந்தோப்பில் உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்த தாய் மற்றும் மகளை ரகசியமாக செல்போனில் புகைப்படம் எடுத்த நபர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறும் செய்தாலும் எளிதில் தப்பிவிடலாம் என குற்றவாளிகள் நினைப்பதால் பெண்களுக்கு எதிராக இதுபோன்ற குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சூலூரில் கிரிக்கெட் மட்டையால் கட்டிட தொழிலாளி கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட பயங்கரம். தனது மகளை திட்டியதால் கட்டிட தொழிலாளி சிக்கந்தர் என்பவரை கிரிக்கெட் மட்டையால் அடித்து கொலை செய்த தந்தை பிடிபட்டார்.
கரூரில் மது போதையில் வீட்டுக்கு வந்து தகராறில் ஈடுபட்ட கணவனை கட்டையால் அடித்து கொலை செய்த மனைவி. மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்து வரும் நிலையில் விடியா திமுக அரசோ வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறப்பதிலேயே ஆர்வமாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை அம்பத்தூரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் போதைப் பொருளுடன் ஒருவர் சிக்கினார். சிறு சிறு பொட்டலங்களாக பேக்கிங் செய்து ஆவடி, அயப்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்து வந்த நிலையில் விடியா அரசின் காவல்துறை எத்தனை நாட்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என மக்கள் கேள்வி. சென்னை பரங்கிமலை மற்றும் கோயம்பேட்டில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருளுடன் 8 பேர் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மது பாட்டில்கள் கடத்துவதற்காக தனியாக ஆடையை வடிவமைத்து அதற்குள் நூதன முறையில் மது பாட்டில்களை கடத்தி வந்த 2 பெண்கள் சிக்கினர். மது கடத்தல் சம்பவங்கள் நித்தம் அதிகரிக்கும் நிலையில் விடியா திராவிட மாடல் ஸ்டாலின் அரசின் மது ஒழிப்பு நாடகம் நாளுக்கு நாள் அம்பலமாகும் அவலம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தலைநகர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் முன்கூட்டியே திட்டமிட்டு தடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டும் என்று சென்னை மக்கள் வலியுறுத்தல். அப்பப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு கரண்ட் போய் வருது. ஆனால் நைட்டில் ஒரு 1/2 ஹவர் போயிடுது, வரமாட்டேங்குது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். வயசானவங்களாம் இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சர்ச்சை அமைச்சர் பொன்முடி பங்கேற்ற கட்சி விழாவில் யார் முதலில் பேசுவது என மேடையிலேயே மல்லு கட்டிய திமுக நிர்வாகிகள். ஏதாவது பேசி மீண்டும் சர்ச்சையில் சிக்க வேண்டாம் என நினைத்து அமைதியாக விழிபிதுங்கி திகைத்து நின்ற விடியா அமைச்சர் பொன்முடி. திண்டுக்கல் மாவட்டம் செங்குளத்துப்பட்டியில் தனது நிலத்தை சொந்த கட்சியினரே அபகரிக்க துடிப்பதாக திமுக பிரமுகர் வேதனை. திமுக நகர செயலாளர் கணேசன் தனது 40 சதுரடி இடத்தை வாங்கி அதனை 230 சதுரடியாக பத்திரப்பதிவு செய்து மோசடி செய்ததாகவும் புகார். இந்த கட்சிக்காண்டி கஷ்டப்பட்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஆனா என்னையவே நான் ஆளை வச்சு மிரட்டுறாரு, இது பண்றாரு, அப்பப்போ ஆளை வைக்கிறாரு, மிரட்டுறாரு. தாம்பரம் மாநகராட்சி பெருங்களத்தூர் மண்டலம் 57வது வார்டு கிருஷ்ணா சாலையில் கால்வாய் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் 3 கடைகளுக்குள் கால்வாய் அமைத்த அவலம். திமுக பகுதி செயலாளர் சேகர் என்பவரின் நெருங்கிய வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் வைத்திருக்கும் கடை என்பதால் திறம்பட பணி செய்த மாநகராட்சி பொறியாளர்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 3.5 லட்சம் ரொக்கத்துடன் 45 சவரன் தங்க நகை கொள்ளை போனதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் இரவு நேரங்களில் முறையாக ரோந்து செல்லாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக மக்கள் விமர்சனம். இ பாஸ் ஆய்வில் மந்தம், பணியாளர்கள் பற்றாக்குறை, செயலி சர்வர் பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களால் நீலகிரி மாவட்டம் முதுமலையில் 3 கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்ற வாகன ஓட்டிகள். வன விலங்குகள் நிறைந்த வனப்பகுதிக்கு மத்தியில் ஆபத்தான முறையில் வாகன ஓட்டிகள் அணிவகுத்து நிற்க வைக்கப்பட்ட அவலம். 7 மாதங்களாக தலைவரின்றி இருந்த 23வது சட்ட ஆணையத்திற்கு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி இந்த வாரம் தலைவராக நியமிக்கப்படலாம் என தகவல். 2024 செப்டம்பரில் அமைக்கப்பட்ட இந்த சட்ட ஆணையம் பொது சிவில் சட்டம் குறித்து ஆய்வு செய்யும் என்றும் தகவல். சென்னையில் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக தெருவை சுத்தம் செய்யும் வாகனத்தை 1 வார சோதனைக்கு அறிமுகப்படுத்திய விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம். ஒரே ஒரு வாகனத்தால் சென்னை மாநகரின் மொத்த காற்றையும் சுத்தப்படுத்த முடியுமா அல்லது விடியா அரசின் வழக்கமான விளம்பர யுத்தியா என மக்கள் கேள்வி. சென்னை வேளச்சேரியில் மாரத்தான் புகழ் அமைச்சர்
பங்கேற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்த காவலரை மது போதையில் ஆபாசமாக பேசி தாக்கிய திமுக குண்டர்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக ஏற்படுத்தியதால் சாலையை விட்டு சற்று தள்ளி நிற்குமாறு சொன்னதால் ஆளுங்கட்சி என்ற திமிரில் காவலரை தாக்கி திமுகவினர் அராஜகம். கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் வெள்ளையங்கால் ஓடையில் குளிக்கச் சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததாலேயே உயிர் பலி ஏற்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் காரிசேரியில் மின்சாரம் தாக்கியதில் 7 மாத கர்ப்பிணி உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். கோயில் திருவிழாவிற்கு மைக் செட் கட்டும்போது உயர் மின்னழுத்த கம்பி மீது வயர் உரசியதால் நேரிட்ட இந்த துயரத்தில் மேலும் 2 படுகாயம். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க கோரி போலீசாரை வரவழைத்து 5 கிராம மக்கள் ஆவேசம். 70 மரணங்களுக்கு பிறகும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசை நம்பி பயனில்லை என்பதை உணர்ந்து மக்கள் காவல்துறை மீது சரமாரி குற்றச்சாட்டு. ராமநாதபுரத்தில் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பங்கேற்ற சமத்துவ நாள் விழாவில் தூய்மை பணியாளருக்கு உணவு வழங்காமல் நீண்ட நேரம் காக்க வைத்த அவலம். அமைச்சர் ஆட்சியருக்கு முன்கூட்டியே உணவு வழங்கிவிட்டு தூய்மை பணியாளர்களை மட்டும் பசியோடு காக்க வைத்ததுதான் சமத்துவ நாள் விழாவா என மக்கள் கேள்வி. வந்த விருந்தினர்கள் அமைச்சர் உட்பட மாவட்ட ஆட்சியர் உட்பட வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிற்பாடு அடுத்த லைன்ல பரிமாறிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிறது பூராமே வந்து தூய்மை பணிபுரிவோர் தான் இங்க இருக்கிறாங்க. தூய்மை காவலர், தூய்மை பணியாளர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குமா என்னன்ற பெரிய அவலம் இருக்கு. இதுதான் சமத்துவ நாள் விழாவா என்பது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. பிரியாணி புகழ் அமைச்சரின் நிகழ்ச்சிக்காக பணம் வசூலிக்கப்படுவதாக இருந்த சர்ச்சையை தொடர்ந்து தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் பணிக்கு வராமல் அரசியல் பிரமுகர் ஒருவரின் வீட்டில் வீட்டு வேலை செய்துவிட்டு அரசு சம்பளம் வாங்குவதாக வெளியான ஆடியோவால் சர்ச்சை. பணம் வசூல் சர்ச்சைகள் எழுந்த நிலையில் நிகழ்ச்சியை ரத்து செய்து விளம்பரப்படுத்தி கொண்ட அமைச்சர் இந்த ஆடியோவிற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. ஒரு 4 கொசு மருந்து ஒழிப்பு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் 3 பேர் தான் டியூட்டிக்கு வராங்க, ஒருத்தர் வர்றதே இல்லை. சம்பளம் ஆனால் 4 பேருக்கு போடுறாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு மொத்தம் 3 பேர் சொன்னாங்க, இல்லை அவர் வரமாட்டார், வேற எங்கேயே வேலை செய்கிறார் சார். நான் வேறு எங்கம்மா வேலை செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கடுத்து தான் தெரிஞ்சது அவர் ஒரு லோக்கல் அரசியல்வாதி வீட்டில் வேலை செய்கிறார். அங்கே என்ன வேலை செய்கிறாருன்னா அவர் வீட்டுக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சறது, அவர் வீட்டு மாடுகளை குளிச்சாட்டுறது, இந்த வேலை. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே உழவு செய்த போது நிலத்தில் இருந்த ஆண் குழந்தை சடலம் கண்டெடுப்பு. அம்மா ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை விடியா திமுக அரசு கைவிட்டதால் பச்சிளம் குழந்தைகள் தூக்கி வீசப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ் புத்தாண்டையொட்டி கோவை காட்டூர் பகுதியில் உள்ள முத்து மாரியம்மனுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் தங்க நகைகளால் தன அலங்காரம். கோயில் மூலஸ்தானம் முழுவதும் 100, 200, 500 ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபாடு. தமிழ் புது வருடப்பரப்பையொட்டி மயிலாடுதுறை மயூரநாதர் கோயிலில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு முத்தினால் செய்யப்பட்ட அங்கி சாத்தப்பட்டு சிறப்பு பூஜை. சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்து வழிபாடு. தமிழ் புது வருடப்பரப்பையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் தங்கத்தேரில் பவனி வந்த சுவாமி. அரோகரா என பக்தி முழக்கமிட்டு தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. தமிழ் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். 300 ரூபாய் தரிசனத்திற்கு 5 மணி நேரமும் இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருந்து நாராயணனை வழிபட்ட பக்தர்கள். IPL தொடரின் 30வது லீக் ஆட்டத்தில் சென்னை அணியின் பந்தை
வீச்சை சமாளிக்க முடியாமல் லக்னோ அணி திணறல். சென்னை அணியை தொடர்ந்து தோல்வியடைந்து ரசிகர்களை ஏமாற்றி வரும் நிலையில் இந்த போட்டியிலாவது ஆறுதல் வெற்றி தருமா ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. அமெரிக்காவின் நியூயார்க் அருகே வயலில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்த பரிதாபம். கொலம்பியா கவுண்டி விமான நிலையத்திற்கு சென்றபோது விபத்தில் சிக்கியது. அஜித் பிறந்தநாளான மே 1ஆம் தேதி வீரம் படம் ரீலீஸ் செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு. கடந்த 2014ஆம் ஆண்டு வெளியான இப்படம் மீண்டும் திரைக்கு வர உள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம். நானி நடித்துள்ள ஹிட் 3 படம் மே 1ஆம் தேதி வெளியாகும் நிலையில் படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கிய தணிக்கை குழு. படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகம் இருப்பதால் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தணிக்கை குழு அறிவிப்பு.